ஹலோ உறவுகளே! வெல்கம் டு மது விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சுண்டல் புளிக்குழம்பு எப்படி செய்றதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நைட்டே ஊற வச்சிருந்த சுண்டல குக்கர்ல தண்ணி ஊத்தி ஒரு 7, 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஜார்ல தக்காளி, தேங்காய், கசகசா, மிளகு, சீரகம் இதெல்லாம் தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கலாம். சுண்டல் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்புல பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்க வீட்ல என்ன காய் இருக்கோ அத சேர்த்துக்கோங்க. காய் போடலனாலும் பரவால்ல. நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். காய் நல்லா வதங்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த சுண்டல், அந்த தண்ணிய ஊத்துனா நல்லா செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கரைச்சி வச்சிருந்த புளி கரைசல், அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் போட்டுட்டு, நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு, நல்லா மூடி வச்சுட்டு கொதி வந்தோனே, மல்லித்தழை தூவி இறக்குனா நம்ம டேஸ்ட்டான சுண்டல் புளிக்குழம்பு ரெடி. இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர்